திரு பாலச்சந்திரன், நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். 2023 ஜனவரியில் ஹிண்டன்பர்க் தன்னுடைய முதல் புகாரை முன்வைக்குது அதானி குழுமத்தினுடைய பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக. இப்போ மீண்டுமாக அதில் செபி தலைவரும் அவருடைய கணவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை, ஆய்வு கட்டுரையை வெளியிடுகிறார்கள். அதில் நிறைய ஆதாரங்களும் கொடுக்குறாங்க. இமெயில் டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு வங்கி பரிவர்த்தனைகள் முதற்கொண்டு நிறைய ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தற்காலிகமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஷேர்ஸ் எல்லாம் கீழே போகும். ஆனா இது தற்காலிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதானியுடைய கம்பெனி எல்லாமே நஷ்டத்தில் போக முடியாத கம்பெனிகள். ஏர்போர்ட், அதுக்கப்புறம் இது ரோட்ஸ், இந்த மாதிரி அவர் பண்ண எதுவுமே நஷ்டத்துல போக முடியாது. தொடர்ந்து போர்ட், கப்பல் துறைமுகங்கள், இதெல்லாம் அவருக்கு நஷ்டத்துல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, எல்லாருமே ஆரம்பத்துல இந்த ரிப்போர்ட் வந்தபோது இவங்க முதலீட்டாளர்கள், ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி விஷயம் திசை திருப்பப்பட்டு விட்டது. அதாவது விஷயம் இந்த சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது அடிப்படை விஷயம் அல்ல. அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆஃப்ஷோர்ல இருந்து பெர்முடா, மரிஷியஸ், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இவருடைய சகோதரர் அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது அடிப்படையான குற்றச்சாட்டு. இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 10 ரூபாய் ஷேர் இவர் முதல்ல கொண்டு வர்றாரு. 10 ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல இருந்து 30 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் முதல்ல வருதுன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த ஆப்ஷோர்ல இருந்து லட்சக்கணக்கான இந்த பங்குகள் வாங்குறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு, பங்கு எக்கச்சக்கமா போகுது அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண முதலீட்டாளர்கள் அந்த பங்கை ஆரம்பிப்பாங்க. எப்போ இவங்கெல்லாம் பங்கு வாங்கினதுனால ஆப்ஷோர், லெட் அஸ் அகைன் பி வெரி கிளியர், ஆப்ஷோர்ல இருந்து அந்த பணம், அதுக்கு அந்த பணத்துக்கான ஆதாரம் என்ன, யார் அதனுடைய ஓனர், இதெல்லாம் செபி விசாரிக்கல. அதை விசாரிச்சிருக்கணும், இவங்க விசாரிக்கல. அப்போ அந்த பணங்கள் இங்க வரும்போது ஷேர் விலை கிடுகிடுன்னு மேல போகும். அப்படி கிடுகிடுன்னு மேல போகணும்னா உண்மையில 40 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு ஷேர் 300 ரூபாய்க்கு கூட போகலாம். அதுக்கப்புறம் இவங்க 300 ரூபாய்க்கு போகணும்னா 50 ரூபாயில அல்லது 40 ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே தங்களுடைய பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இது மூலம் அவங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். டெம்பரரியா இந்த விவரம் தெரிஞ்சதுன்னா, இதுதான் இதனுடைய உண்மையான ஒருத்தர் தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய நஷ்டம் முதலீட்டாளர்களுக்கு ஏற்படும். இது காரணம் என்னன்னா, அந்த ஆப்ஷோர்ல இருந்து வந்த பணங்க ரூபா இங்க விளையாண்டதுதான் அப்படிங்கிறது அடிப்படையான குற்றச்சாட்டு. ஆனா செபி விசாரணையும் சரி, அடுத்து சொல்லப்பட்டதும் சரி, முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் இல்லை. பாருங்க, மறுபடியும் முதலீட்டாளருடைய ஷேர் பிரைஸ் வேலை ஏறித்தான போயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா இதுல எத்திக்ஸ், கொஸ்டின் ஆஃப் எத்திக்ஸ் இருந்தது. வெளிநாடுகள்ல இருந்து ஆதாரம் இல்லாத, விவரங்கள் சொல்லப்படாத பணங்கள் இங்கு முதலீடுகளில் ஈடுபட்டு அதன் காரணமாக செயற்கையாக ஒரு ஷேருடைய விலையை ஏத்துறது, அதன் மூலம் அந்த வெளியிலிருந்து வந்தவங்க மிகப்பெரிய லாபத்தை எடுத்துட்டு மறுபடியும் போறது அப்படிங்கிறது முறைகேடு. அப்படிங்கிறது பத்தின விசாரணை சரியா நடக்கல அப்படிங்கிறது. மாதவி புட்ச் சொல்லக்கூடிய விளக்கமே என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு அளிக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கைக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கின் நீட்சியாக செபியே ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஹிண்டன்பர்க்கு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதுதான் தற்போது எங்கள் மீதே புகார் கூறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நாங்க எங்களுடைய வாழ்க்கையோ அல்லது எங்களுடைய பினான்சியல் டிரான்சாக்ஷனோ எல்லாமே ஓபன் புக்கா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாங்க விளக்கம் கேட்டதனால அவர்கள் மீண்டும் எங்கள் மீதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு மாதவி புட்ச் சொல்றாங்க. இவங்க அப்படி சொல்றாங்க. இவங்க இவங்களுடைய கல்லூரி காலத்துல இருந்து படித்த ஒரு நண்பர், அடுத்து இவங்க வேலை பார்க்கும் போதும் கூட வேலை பார்த்தவர், மிக திறமையான ஒருத்தர். அவருடைய பேச்சை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு கம்பெனில. அந்த கம்பெனில இருந்து இது 2019 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நான் செபியில அதை பொறுப்பெடுத்துக்கிட்டது 2019 அப்புறம் தான். இப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த கம்பெனி இந்த ஆப்ஷோர் இது கூட எந்த தொடர்புலையாவது இருந்ததா? ஏன்னா அதுதான் ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டு. அதை பற்றி இவங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க எந்த தவறுமே இல்லைன்னா கூட தான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி, ஆப்ஷோர் கம்பெனியோட, அதானியுடைய கம்பெனியோட ஒரு தொடர்பு இருக்கிறதா பேச்சு வரும் பொழுது அந்த செபி விசாரணையிலிருந்து இவங்க தன்னைத்தானே விலக்கி கொண்டிருக்க வேண்டும். அவங்க விலக்கல அப்படிங்கிறது எத்திக்கலி, மாரலி அண்ட் லீகலி ஆல்சோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிருது. இப்ப இவங்க இந்த பதில் சொல்லியிருக்காங்க. இதோட இது முடியல.
ஓகே. உங்க ஹிண்டன்பர்க் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, இவங்க அதுக்கு பதில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கு ஹிண்டன்பர்க் என்ன பதில் சொல்ல போறாங்க நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப ஹிண்டன்பர்க்கினுடைய இந்த அறிக்கையை, இந்த குற்றச்சாட்டுக்களை நம்ம முகாந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை விடுக்கிறாங்க. இதை ரொம்ப சீரியஸ் நோட்டோட எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கா? இதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் வந்து போன்சி ஸ்கீம்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழ்நாட்டு அன்பர்கள்ட்ட இருந்து எக்கச்சக்கமா பணத்தை வாங்கினாங்க ஒரு குடும்பம். வாங்கிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு கனடாவில் ஆயில் ஃபீல்டு இருக்குன்னு ஒரு போட்டோ எல்லாம் காமிச்சாங்க. இதை பற்றி ஹிண்டன்பர்க் வந்து விசாரிச்சாங்க. அந்த குடும்பத்தோட இங்க வந்து தமிழர் நல்ல பத்தி பேசிட்டு இருக்க ஒருத்தர் கூட ரொம்ப நெருங்கின தொடர்புல இருந்தவர். அப்போ அந்த குடும்பத்தை பத்தி ஹிண்டன்பர்க் விசாரிச்சு இவங்க சொல்றதெல்லாம் போய் இவங்க சாதாரண வில்லேஜ் படத்தை வந்து ஆயில் ஃபீல்டு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுடைய இந்த போன்சி ஸ்கீம்ல வந்து இவங்க முதலீட்டாளர்கள் அத்தனை பேர் நஷ்டம் அடைவாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க. உடனடியா அமெரிக்க அரசு என்ன பண்ணுச்சு, அந்த குடும்பத்துடைய அசெட்ஸ் அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உடனடியா ஃப்ரீஸ் பண்ணி யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் திருப்பி வரணும், அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஹிண்டன்பர்க் ஒன்று சொல்லிச்சுன்னா ஹிண்டன்பர்க் சொல்றதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும், உடனடியே நான் ஒரு விசாரணைக்கு வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்ல வேண்டியதில்லை, செபி விசாரிக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இல்லையா? அவங்க சொன்னதுடைய அடிப்படையில் பினான்ஸ் மினிஸ்ட்ரியே இதை பார்க்க முடியுமே. நாடு மூலம் அதே நேரத்தில் செபியும் விசாரிக்கணும் அப்படின்னா செபியினுடைய தலைவர் மீதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அதை யார் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இல்ல, அன்னைக்கு தேதிக்கு செபி தலைவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அன்னைக்கு ஹிண்டன்பர்க் சொன்ன போது. ஆனா நான் என்ன சொல்றேன், அது செபி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தட்டி கழிச்சிருக்க வேண்டியதில்லை பினான்ஸ் மினிஸ்ட்ரி. இதை வந்து இவங்களே அந்நேரம் வந்து விசாரிச்சிருக்கணும். அது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். பாருங்க, செபி விசாரிச்சு சொன்னாங்க, இன்னைக்கு செபி தலைவர் மேலேயே ஒரு பணி வந்திருக்கு. அடுத்து இதை பத்தின விசாரணைகள் நடைபெறும். இவர் வந்து ஜேபிசி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு ரமேஷ் வந்து, ஜெயராம் ரமேஷ் வந்து. இதுல அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேள்விய நம்ம மறந்துடக்கூடாது. 500 கோடியோ 600 கோடியோ 900 கோடியோ வாட் எவர் இட் இஸ், ஒரு ஃபண்ட் வந்து வெளியில இருந்து வருது. அந்த ஃபண்டுக்கு பணம் கொடுத்தது யாரு? ஆப்ஷோர்ல இருந்து பணம் வருது. அவங்கதான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதானுடைய ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட அளவுக்கு ஷேர் விலையை வந்து உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை யாரும் மறுக்கல. இதை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? அந்த பணம் யாருடைய பணம்? யார் வந்து அந்த அதானிக்கு ஆப்ஷோருக்கு வந்து பெருண்டாவுக்கும் மொரிஷியஸ்ல உள்ள கம்பெனி பணம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி இதுவரைக்கும் எந்த விசாரணையுமே நடக்கல. அதுதான் உண்மையான விசாரணை. அதைத்தான் விசாரித்திருக்க வேண்டும். சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம், இந்த அமர்வுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராஜலட்சுமி அவர்களை வரவேற்க அவருடைய முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு வந்துடுறோம். திரு ஸ்ரீராம், இப்போ பெர்முடா, மொரிஷியஸ் மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது முறையாக விசாரணை நடத்தியிருந்தா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா விசாரணை சொன்னது யாராக வேணா இருக்கட்டும், குற்றச்சாட்டு சொன்னது யாராக வேணா இருக்கட்டும், ஆனா விசாரணை என்பது முறையாக நடத்தப்படாதனுடைய விளைவுதான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிற்குது அப்படிங்கிற இந்த முதல்ல இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனி யாருங்க? இவன் வந்து எல்லாம் நல்லா போகிற கம்பெனியை பற்றி ஏதாவது அவதூறு சொல்லி, இது ஷார்ட் செல்லர், அவதூறு சொல்லி முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்களுடைய வயிற்றுலையும் அடித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி. இது ஒன்றும் யோக்கியவான் கம்பெனி இல்லை. இது வந்து ஒரு என்ஜிஓ இல்லை. இது வந்து ஒரு உண்மை விரும்பி இல்லை. இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற பல கம்பெனியில் இதை செய்யக்கூடிய இந்த ஒரு திருட்டு நிறுவனம் தான் இந்த ஹிண்டன்பர்க்.